உலகத்துக்கு நன்மை சொல்ல வரேன். இப்போ ஆன்மீகம் வேறு, ஆன்மா பவர் வேறு. ஆன்மீகன்றது இப்போ பாடநிலை மாதிரி சிந்தனைக்கு மருந்து. அது சிந்தனைக்கு மருந்து ஆன்மீகன்றது. அது நம்ம அடுத்தவங்க ஏது வச்சுட்டு எடுத்து நம்ம சிந்தனையை உணர்ந்து ஆன்மீகம் அப்படின்றது பேசிக்கலாம். ஆன்மான்றது எப்படின்னா உணர்றது. அது உணர்றதுன்னா தாய்மை உள்ளங்கொண்டு உணர்றது, உயிர் ஏற்கிறது ரெண்டுமே. ஒருத்தர் உயிர் போகிற நிலையில் ஆன்மா பிரிச்சுப்பா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிரற்ற நிலையில் இருக்கிறவர் அகோரி சித்தர், எங்கள் அப்பா இருக்கிறார். இறைவனின் பாதி அவர் எல்லாத்தையும் உலக நடப்பெல்லாம் திறந்துட்டு இறைவனுக்கோசமே நம்ம உயிரை தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் உடலை தான் தியாகம் பண்ணோம். நான் 25 வயசுலேருந்து இருக்கிறேன் இதில். நான் உடலை மட்டும்தான் தியாகம் பண்ண முடிஞ்சது என்னால். ஏன்னா உலக நடப்பில் இருக்கிறதுனால உடலை மட்டும்தான் தியாகம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ உலகத்தையே தியாகம் பண்ணிட்டு போயிட்டார். நான் உணர முடியல. இன்னும் இறைவன் காலடியில் தான் நிற்கிறேன். உணர்வெல்லாம் பார்க்குறேன். 25 வயசுலேருந்து இருக்கிறேன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்போ நான் உணரணும்னு பார்க்குறேன், உணர முடியாது. எதனாலன்னா இப்போ ஆன்மீகம் அந்த ஆன்மான்றது கடல் மாதிரி. கடல் எடுத்து மடியில் வச்சுக்க முடியாது. கடல்ன்றது மடியில் வைக்க முடியாது. ஆன்மீக இந்த சிந்தனைன்றதை மடியில் வச்சுக்கலாம் நம்ம. இது கடலை அது ஆன்மான்றது கடல் மாதிரி. அதை மடியில் வச்சுக்க முடியாது. நம்ம இறைவன்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம போய் தான் வாங்கணும். அது இது புக்கு. ஆன்மீக சிந்தனைன்றது புக்கு. அதை இப்போ இன்றைக்கி ஒரு குருமார் வருவார், நாளைக்கு ஒரு குருமார் வருவார். அது சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் இப்போ அந்த நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லினே இருப்போம். உங்களுக்கு நல்லது நடந்துருக்கோம், எங்களை பற்றி படிச்சுன்னே இருப்பீங்க. அது ஆன்மீக சிந்தனை. அதை படிச்சுட்டு நான் தெய்வமே மாறிட்டேன், நான் தெய்வமாகவே ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இது உலக சிந்தனைக்கு வராது. இப்போ 3 வழியில் நம்மக்கிட்ட தெய்வம் வராரு. ஒன்று உயிர் திறக்கும் போது வருவாருன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஏன்னா அப்போ தான் அந்த ஜீவன், அந்த ஆன்மா நம்மக்கிட்டேருந்து பிரியுது. ஆன்மா பிரியிறவங்களுக்கு இறைவன் அவங்களுக்குள்ளே வந்துடுறாரு. இறைவன் எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி ஒரு ஆன்மாவை உற்பத்தி பண்ணும்போது இறைவன் வருவார். உற்பத்தினா நம்ம கருவறைக்குள்ளே இருக்கிறோம். கருவறைக்குள்ளேனா அந்தரவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு ஆன்மா உற்பத்தி ஆக போகுது அந்த இடத்துல. அதை தான் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே, இங்கே ஜீவ ஒளியை கொண்டு வரீங்கன்றீங்களா. அதில் ஆன்மாவை கொண்டு வரும்போது 2 பேரும் அந்யுன்யமாக இருக்கும்போது அங்கே ஒரு ஜீவன் வரப்போகுது. அப்போ அந்த ஜீவன் வரும்போது இறைவன் நமக்குள்ளே வரும்போது அந்த பிறப்புலேயும் வரும். அப்போ ஒரு தாய் இறைவனையே பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா அந்த பிறப்பு வெளியே வரும்போது ஒரு ஜீவன் வெளியே வரப்போகுது. அப்போ இறைவன் அந்த ஆன்மா, ஒரு ஆன்மா வெளியே வரப்போகுது, ஆன்மா ஜீவன். அப்போ வெளியே வரும்போது அப்போ இறைவனை நம்ம காணலாம். மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்குது. இதுதான் சொல்கிறது. 3 வாட்டி வருவாங்க. மனிதனுக்குள்ளே இறைவன் வர்றது 3 வாட்டி வருவாங்க. மீதியெல்லாம் நீங்கள் ஆசையின் வதியில் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த 3 மட்டும் இறைவன் எப்பவுமே மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். ஏன்னா அதையும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணுற லீலையெல்லாம் பெரிய பெரிய லீலையாக இருக்கும். அதனால் அந்த 3 மட்டும் இறைவன் வச்சுருக்கிறார் கையில். அந்த 3 மட்டும் கொடுத்துட்டோம் நம்ம கையில், மக்கள் கையில் கொடுத்துட்டோம்னா எவனும் உயிரோடு இருக்க முடியாது உலகத்தில். எல்லாரையும் வச்சு போட்டுருவாங்க. அப்புறமேட்டு நல்லொழுக்கம் இருக்காது. அதனால் அந்த 3 மட்டும் இறைவன் அவர் கையில், பிறப்பு, இறப்பு, படைப்பு, இந்த 3 மட்டும் இறைவன் வச்சுருக்கிறார். மீதெல்லாம் நீங்கள் எப்படின்னா வாங்கோ அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இதுதான் உலக சிந்தனைன்னு அர்த்தம். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நல்ல உடம்பு இருக்கும், சித்திர ஆலயம் செல்வோம், இறைவன் ஆலயம் செல்வோம். உங்களுக்குள்ள கடவுளை உணர்வோம். உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்கார்.